ஹலோ ஆரம்பிச்சிருச்சாப்பா? எஸ். ஹாய் 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 ஹாய். இன்னைக்கு ரொம்ப பேர் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு போகிறோயே. இர்ஃபான், ராஜு, மியாவ். குட் ஈவினிங் மியாவ். ஹாய் ஆண்டனி. ஹாய் இர்ஃபான். இர்ஃபான் முன்னாடி ஒரு லைவ்ல பார்க்கலையடா. நேற்று வரலடா, நீ வந்திருக்கடா. நேற்று எதில் விட்டோம்? இந்த ஹார்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்குமா? ஓகே. ஹாய் இர்ஃபான். ஹாய் ஹாய் திவ்யா. ஓகே ஹாய் திவ்யா. ஓகே நோ ப்ராப்ளம் இர்ஃபான். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு மீதி உள்ள சாப்டர்ஸ். இன்னைக்கு 10 சாப்டர்லேருந்து 15 சாப்டர் வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த கொஸ்டின்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ஓகேவா? நேத்தோட கண்டினியூஸாக? கண்டிப்பாக நேத்தோட கண்டினியூஸ் தான். ஹாய் ஜீவானந்தம். ஹாய் ராஜசேகர். ஹாய் எஸ் மணிகண்டன். ஹலோ ஹலோ. எப்போ ஆரம்பிக்கலாம்? ஐடியா? 7:10 ஸ்டார்ட். லெட் ஸ்டார்ட். ஓகே. பி குயின் லைஃப். ஹாய் பி குயின் லைஃப். ஹாய். வெயிட் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டுப்பா. ஏன்ப்பா அவசரப்படணும்? ஏன் அவசரப்படாதீங்க. எக்ஸாமுக்கு முக்கியமான முதல் தேவையே அமைதி தான். சரியா? எங்கே போனாலும் அதை நம்ம சொல்லலாம், பட் எக்ஸாமில் போனோடனே பதட்டம் ஆயிரும். ஐயோ நீங்கள் கத்துறது ரியா ரூம் வரைக்கும். ஐயோ சரிப்பா, இனிமேல் கத்தலப்பா. சரிப்பா. ஓகே 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 சுலை. ஓகே மணி. கத்த மாட்டேன். ஓகே ஐ வில் பி குவைட். அமைதியாயிடுறேன்ப்பா. ஓகே. இதில் டயக்ராம் வரையலான்னு பார்த்தேன், பட் டயக்ராம் வரைய முடியல. சரி, நம்ம இப்போ டயக்ராம் வரையிட்டா சும்மா இருக்கிற நேரத்தில். ஏதாவது கேட்பீங்களேப்பா? கேட்கலையா ஒன்றும்? இதில் 2 சர்க்கிள். இதில் இந்த அடுத்த ஸ்லைடு மாற்ற மாட்டேன். சரி, தவறு பண்ணிவிட்டாய் சிவகாமி. இந்த ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் வந்துட்டேன்ப்பா. சரியா? இது கொஞ்சம் அடுத்த பேஜில் வர வேண்டியது இங்கேயே நின்றுச்சு. சரியா? ஆமாம், பக்கத்தில் கிளாஸ் நடக்குது. 11th பிஸ்னஸ் மேக்ஸ். கரெக்டா? ஆமாப்பா. எஸ். ஏன்ப்பா சவுண்டு ஓவராக வருதா? இதுக்கு மேலே கம்மியாக எப்படிப்பா பேசுறது? என்னால் சவுண்டு போடாமல் இருக்க முடியலையே, ஏன்னு தெரியலையே. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் சவுண்டு. ஓகே, மைக்கு ரொம்ப கிட்ட வச்சுக்கிட்டேன். ஹாய் லாரா. எங்கேயும் ஒரு டயக்ராம். ஓகே, அடுத்து மற்ற கொஸ்டின் ஆரம்பிச்சிடும். ஓகே மணி என்ன? சரி, உங்கள் எக்ஸாம் எப்படிண்ணா? பரவாயில்லப்பா. இன்றைக்கி ஏதோ இன்றைக்கி நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போனோம், பட் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக தான் இருந்தது. அவங்க சவுண்டு போடுறாங்களா? சரி, நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இன்னும் 3 நிமிடம் இருக்கிறது. ப்ரோ, எனக்கு கையில் அடிபட்டிருக்கு. டுமாரோ பயாலஜி ஃப்ரெண்டை வச்சு எக்ஸாம் எழுத போகிறேன், பட் அவனுக்கு நான் ப்ரோக்ராம் என்னடா இது புதுசாக இருக்குது? ப்ரோ, எனக்கு கையில் அடிபட்டிருக்குது. டுமாரோ பயாலஜி ஃப்ரெண்டை வச்சு எக்ஸாம் எழுத போகிறேன், பட் அவனுக்கு நான் ப்ரோக்ராம் எப்படி புரிய வைக்கிறது? புரியலையே. அடே, நீ உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ரெஸ்ட் எடுடா பையா. அவனுக்கு ஏன்டா நீ பண்ணுற?
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாரிப்பா இல்லைப்பா, சாரி கவி இல்லைப்பா. லாரா கேளுங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங் மீன்ஸ் வாட்? 4th சாப்டரில் 4th கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் தெரியும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுவும் அதே தான். டைனமிக் ப்ரோக்ராமிங்னா ஸ்பிளிட்டிங் தான். ஸ்பிளிட்டிங் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்டூ ஸ்மால் சப்டிவிஷன். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஒருடப்பா எந்த லெசன் இம்பார்ட்டன்ட் அண்ணா? எதில் பார்க்குறீங்க? சிஏலையா? சாரிப்பா எனக்கு தெரில, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். பரிதாபங்கள் சுதாகர், பரிதாபங்கள். சாரி நான் பார்த்துலையே. ஐயோ ஐயோன்ட்டானா? டிவைட் அதே தான் நம்ம அதே தான் டிவைட் அண்ட் கான்கர். நான் நேற்று கூட சொன்னேனே 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சாரிப்பா ஒன்லி சிஎஸ்ப்பா. எக்ஸாம் எப்படி பரவாயில்லாமல் எழுதியிருக்கிறேன். எழுத வேண்டியதில்லை, வைவா வாய்ஸ் தான். அப்படியே பேசணும், அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே, நாளை கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வருமா ப்ரோ? கண்டிப்பாக வரும்பா. ஏன்பா பயப்படாதீங்க. ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, கவலைப்பட வேணாம். நான் இருக்கேன்ல, நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் இருக்கணுமே. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நம்பிக்கை பண்ணி போவோம். ஈஸியாக தான்ப்பா இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் அவ்வளோவா கவலைவே பட வேணாம்ப்பா. என்ன பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நாள் முன்னாடியே லீவ் வந்துடும், நமக்கு கொஞ்சம் ஒரு நாள் அடுத்து லீவ் வருது. ஓகே, அவ்வளோதான். விடுங்க, நம்ம அதுக்கு ஆமாம்ல பப்ளிக்லேயும் நமக்கு இப்படி தானே வருது. போன வருஷம் நாங்கள் லக் அடிச்சிட்டோம் கெமிஸ்ட்ரியில். இந்த வருஷம் உங்களுக்கு அப்படி ஒன்றும் வரல. சரி விடுங்க. ஓகே, டைம் இஸ் அப், கோயிங் டு அப். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது, ஆரம்பிச்சிடலாமா? எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ட் செட் ஆப்ரேஷன்ஸ். ஆயிடுச்சுப்பா. ஐயோ, இப்போ சவுண்டு போடக்கூடாது. நான் அண்ணா நிஜமா நீ இருக்கி? ஏன்பா சவுண்டு கம்மியாக பேசுகிறேன்னா? இனிமேல் மைக்கை கையில் எடுத்துகிட்டு தான் பேச போகிறேன். ஹலோ, நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா, எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் செட் ஆப்ரேஷன்ஸ் சப்போர்ட்டட் பை பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். பார்ப்போமா? ஆரம்பிப்போமா? ஏன்னா கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் இல்லை, நான் என்ன வச்சுக்கிட்டா வச்சு பண்ணுறேன், எடுத்து வச்சுட்டா உனக்கு இல்லைன்னு சொல்கிறேன்ப்பா. என்னப்பா இது? ஓகே, ஆரம்பிச்சிருமா? ஹலோ 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 ஹலோ, கமான் எவ்ரிபடி எல்லாம். இர்ஃபான் இருக்கிறியாடா? போயிட்டியா? ஹாய் ஜிஜோ, உங்கள் பேர் மறந்துட்டேன்ப்பா. திருப்பி ஒரு மட்டும் போட்டு விடுங்க ப்ளீஸ். ஓகே, உங்கள் பேர் மறந்துட்டேன்ப்பா, திருப்பி மட்டும் சொல்லுங்கப்பா ப்ளீஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆரம்பிச்சிருவோமா? என்ன சாப்டர் இது? 10th சாப்டர் தலைகளே. 10th சாப்டரா 9th சாப்டரா? ஐயோ மறந்துட்டேனேப்பா, நீங்களே சொல்லிடுங்க. 10th சாப்டரா 9th சாப்டரா? 9th சாப்டர். சாரி 10th சாப்டர் தான். கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் போயிருமே, மறந்துட்டேன். 9th சாப்டரில் உள்ள 4th கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, let's start. Explain the different set operations supported by the Python in இந்த கொஸ்டின் நேற்று நடத்தின அந்த லாஸ்ட்டாக நடத்தின பாருங்க, இந்த ஸ்ட்ரிங் கொஸ்டின். இது ரெண்டுமே இருக்கிறதுக்கு 95% சான்ஸ் இருக்குது. 5% தான் இது வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது தெளிவாக படித்தே இருக்கணும். இது அவ்வளோ பெரிய ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. முதல்ல இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி யூனியனுக்கு இன்டர்செக்ஷனுக்கு அதுக்கு என்னென்ன சிம்பிள் போடணும் அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதை வச்சே முடிச்சிடலாம். ஓகேவா? அதுலேயும் அதே தான், ஃபினிஷ்டு, எல்லாமே முடிஞ்சுது. என்ன சிம்பிள் அது எப்படி இருக்கும் அது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம ஓனாக எழுதிடலாம். நானும் அதை படிக்க மாட்டேன், சிம்பிள் தெரிஞ்சுப்பேன். இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே போய் எழுதுவேன், பிரச்சனையே இருக்காது. ஓகேவா? ஆனால் சிம்பிள் மறந்துடக்கூடாதுப்பா, முக்கியமானது தான். எனக்கே இப்போ மறந்து போச்சு சிம்பிள், நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். A set is a mutable, ஓகேவா, முடிஞ்சக்கூடிய அண்ட் unordered collection of elements without duplicates. என்ன சொல்கிறாங்க? ஆர்டர்டாக இருக்காரு, ஆர்டர் இல்லாமல் குறைச்சிருக்கோம், வித்தவுட் டூப்ளிகேட்ஸே உள்ள கிடையாது. அதுக்குள்ள செட்டுக்குள்ள. ஓகே, செட் ஆப்ரேஷன் தான் நம்ம இப்போ பார்க்கணும். என்னது? இந்த செட் ஆப்ரேஷன் சச்சஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த 4 தான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? ஓகே,
முக்கியமானது சிம்பிள்ஸ் சொல்ல சொல்ல எல்லாம் உள்ளே ஏற்றிருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனியனுக்கு யாருப்பா? யூனியன் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more sets. இது எல்லா எலமெண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணிடும். இதோட சிம்பிள் என்னப்பா? ஸ்லாஷ். ஓகேவா? இதோட சிம்பிள் என்னது? ஸ்லாஷ். இப்போது இதுக்கு மொத்தமாக கலர் அடிப்போமா? கலர் ப்ரௌன் கலர் அடிக்க முடியாதா? இதில் ஃபுல்லாக ஓகேவா? இதில் ஃபுல்லாமே இருந்தால் அவர் யாருப்பா? தட் இஸ் யூனியன். ஓகே, இப்போ எல்லாத்துலேயுமே கலர் அடிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கலர் அடிக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான். ஃபுல்லாக கலர் அடித்த மாதிரி தானே உங்களுக்கு தெரியுது. இவர் செட் ஏ, இவர் செட் பி. ஓகேவா? இந்த ஆப்ரேட்டர் முதல்ல இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் சொல்லி போட்டுருவேன். இந்த ஆப்ரேட்டர் ஸ்லாஷ் இஸ் used to the union of two sets சொல்லிடணும். அடுத்த பாயிண்ட்டும் அதே தான். இந்த ஃபங்க்ஷன் யூனியன் is also used to join two sets in Python. ஓகேவா? இந்த மூணாவது பாயிண்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் வரும். இப்போ யூனியன்னால யூனியன் போட்டு ப்ராக்கெட் போட்டுருக்கு. அடுத்தது இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன் போட்டு ப்ராக்கெட்டு அதே தான் யூஸ் டு அந்த அதோட ஃபங்க்ஷன் எழுதுவோம். அடுத்து என்னது டிஃபரன்ஸுக்கு அதே மாதிரி ப்ராக்கெட் போட்டு அதே ஃபங்க்ஷன். சிம்பிள் ரைட். நீங்கள் இதை ஆல்ரெடி குவார்டர்லேயே படிச்சிருப்பீங்க. ப்ரௌன் டிஷர்ட்டா? அப்படி தான்ப்பா நினைக்கிறேன். இது என்ன டிசைன்னு தெரில. புதுசு வாங்கினது இன்றைக்கி தான் எடுத்துருக்கேன். ஸ்பீடாக எடுக்கணுமா? அச்சோ, அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டே வரலையே. அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டே வரலப்பா, சாரி. செட் ஏ 2468 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா இது. சரியா? இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த எஸ்ஓஎஸ் அந்த 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 கொஸ்டின் நானே இது வரைக்கும் படிச்சதில்லை. சரியா? நானே இது வரைக்கும் தொட்டது கூட இல்லை. ஓகே, செட் பி என்னது? ஏபிசிடி. இதில் என்ன பண்ண சொல்கிறாங்க? ரெண்டையுமே யூனியன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம்? அந்த ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் போட்டு காமிச்சிட்டோம். ஸோ அதை கடைசியில் யூசர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்தது போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். இட் இன்க்ளூட்ஸ் த காமன் எலமெண்ட்ஸ் இன் டூ செட்ஸ். என்ன பண்ணுமா? எல்லாத்துலேயும் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுமா? தட் இஸ் நோன் அஸ் இன்டர்செக்ஷன். சரியா? இதில் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி தான். இந்த ஆப்ரேட்டர் அண்ட் இதுக்கு ஆப்ரேட்டர் அண்ட் the operator and is used to intersect two sets in Python. ஓகேவா? இதில் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்? and ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்லாஷ். ஓகே, the function intersection is also used to intersect two sets in Python. ஓகேவா? இங்கே அதே மாதிரி இப்படி போட்டு இந்த இது டயக்ராம் போட்டுருங்கப்பா. செட் ஏ, செட் பி. ஓகே, பின்னாடி போனால் செட் ஏ வந்து A24D, செட் பி வந்து ஏபிசிடி. இதில் யார் யார் காமனாக இருக்கா? ஏவும் டியும் மட்டும் காமனாக உள்ளது. ஸோ அவர் ரெண்டு பேர் மட்டும்தான் அவுட்புட்டாக வருவார். ஓகேவா? மேலே போகலாமா? அடுத்ததாக டிஃபரன்ஸ். ஓகேவா? டிஃபரன்ஸ் பார்ப்போமா? இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் தட் ஆர் இன் த ஃபர்ஸ்ட் செட் பட் நாட் இன் த செகண்ட் செட். சிம்பிளி சப்ராக்ட் பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கணும், பட் செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. எக்ஸாம் இது எப்படி பார்க்கலாம்னா இப்படி கரெக்டாக இருக்குதா? செட் ஏல செட் ஏ மட்டும் வருது, செட் பியில் யாருமே வரமாட்டாங்க. இதுக்கு ஆப்ரேட்டர் என்னது? இதுக்கு மைனஸ். டிஃபரன்ஸ்னாலே மைனஸ். The minus operator is used to do different set operations in Python. The function difference is also used to do different operations. Set A and set B. Simple set A, A, B அந்த போட்டு இதில் யார் யார் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறாரோ, இப்போது ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ ஏ எழுதக்கூடாது. இங்கே டி இருக்குது, டி எழுதக்கூடாது. ஸோ ரெண்டு பேருமே மைனஸ் ஆடுவாங்க. மீதி இருக்கிறது செட்டில் யார் ஏல இருக்கிறா? 2,4. ஸோ அவுட்புட் அவர் தான். நோட் திஸ், we need to use parenthesis தான்ப்பா யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் ப்ராக்கெட் யாரும் போட்டாதீங்க. அக்கா சவுட்டிங் இஸ் டியரிங் மை இயர். ஐயோ, நான் அவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன்னாடா. நான் சவுண்டாக பேசுகிறனால அவங்களும் சவுண்டாக பேசுகிறாங்க. நான் அவ்வளோ சவுண்ட் பண்ணல இன்னைக்கு. SQLite எடுத்துகிட்டு வரலப்பா. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பார்ப்போமா? இட் இன்க்ளூட்ஸ் all the elements that are in two sets but not the one in the common. காமனாக உள்ளாத மட்டும் எடுக்காது. இதுக்கோட சிம்பிள் என்னது? ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்லாஷ், அடுத்ததுக்கு அண்ட், இவருக்கு யாரும் மைனஸ், டிஃபரன்ஸுக்கு மைனஸ், இங்கே கேப். ஓகேவா?
cap. The caret இதோட பேர் caret நாப்பா. Caret operator is used to symmetric difference set operations in Python. The function symmetric difference is also used to do the same operation. Okay வா? பட்டன் கொஸ்டின்ஸ் இருக்குதுப்பா. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதை எடுக்காம வருவோம்னா செட் ஏபிசிடி செட் பி ஏபிசிடி இதில் யார் யார் காமனாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தூக்கிட்டு மற்ற எல்லாரையுமே சேர்த்து எழுதணும். ஸோ 2 4 போகாது. ஏ போயிடும் டி போயிடும். ஸோ மீதி 2 4 பிசி மட்டும் இருக்கும். 2 4 பிசி மட்டும். இதுக்கு கலர் அடிச்சிருமா? என்ன இது அழியுது? ஓகே, வெற்றி ஜெயிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கார்ட் ப்ரொனவுன்சியேஷன். நான் அதை கார்ட்னு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணாங்க. அப்படியாப்பா? எனக்கு தெரில, சாரி. நான் கார்ட் சரி விடுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? இப்போ 10th சாப்டர் வந்துட்டோம். 10th சாப்டரில் இல்லை ஒரே ஒரு முக்கியமான கொஸ்டின் இவர் தான். சரியா? இதுதான் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. இதுதான் 2 மார்க்கு, இதுதான் 3 மார்க்கு, இதுதான் 5 மார்க்கும். ஓகே, ஒரே கொஸ்டின் வச்சு தான் அந்த லெசனே இயங்குது. ஓகே, ஹவு டு வி டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் டிஸ்ட்ரக்டார் இன் பைத்தான்? சரியா? கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், டிஸ்ட்ரக்டார் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஓகே, கன்ஸ்ட்ரக்டாருக்கு யூனிட் அங்கே யார் வருவா? டெல்லா. ஆமாம், அங்கே டெல். இங்கே முன்னாடி இது டபுள் ஸ்லாஷ் போடணும்ப்பா. சிங்கிள் ஸ்லாஷாக கொடுக்கக்கூடாது, இங்கே டபுள் ஸ்லாஷ் வரணும். சரியா? இங்கே டைப்பிங் மிஸ்டேக்கு, நான் இதை பார்க்காம விட்டுட்டேன். சரியா? இங்கேயும் டபுள் ஸ்லாஷ் வரணும். init is a special function begin and end with double underscore in Python, acts as a constructor. சரியா? கன்ஸ்ட்ரக்டார் இது என்னப்பா? ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். டிஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷன் முடியும் போது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். சிம்பிள். Constructor function will automatically executed when an object of a class is இது சொல்லிட்டேன் object create ஆனதுக்கப்புறம். ஓகேவா? when an object of a class is created, general format def init. இங்கே டபுள் ஸ்கோர்ப்பா, தனித்தனியாக போடணும். முக்கியமானது தனித்தனியாக போடணும். நேர்கோட போட்டினா அடிச்சு விட்ருவாங்க. செல்ஃப் ஆர்குமெண்ட்ஸ் பின்னாடி டிஸ்ட்ரக்டரில் இந்த ஆர்குமெண்ட்ஸும் வராது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் பின்னாடி டிஸ்ட்ரக்டர் வந்தோம்னா Destructor is also a special method gets executed automatically when an object உள்ள வரும்போது என்னதுப்பா? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது வர்றவர் கன்ஸ்ட்ரக்டர், ஆப்ஜெக்ட் வெளியே போகும்போது கிரியேட் ஆகிறவர் டிஸ்ட்ரக்டர். In Python, del method is used as a destructor. General format def double underscore போடலை self statements. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஹலோ, ஆர் யூ தேர்? இருக்கீங்களா? அடுத்து பார்த்துடலாமா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே தாவிட்டோம்? 11th சாப்டர் தாவிட்டோம். 11th சாப்டர் போகலாமா? ஹலோ 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 ஹலோ. ஓகே, திவ்யா, அலோன் தாட்ஸ், ஜீவானந்தம், ராஜு. ஓகே, எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேப்பிங். சரியா? என்னென்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 1 to 1, 1 to many, many to 1. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் யாருப்பா? 1 to many, many to 1, many to many. many to many. இப்போ பார்ப்போமா இது எப்படின்னு. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும். நான் இங்கே டயக்ராம் கொண்டு வரல, நீங்கள் டயக்ராம் போட்டுக்கிறது நல்லது. ஓகேவா ப்ரோ? எக்ஸாம்பிள் இல்லையா? இது கொண்டு வரல பாது நான். 1 to 1 ரிலேஷன்ஷிப் பாப்போமா? லைஃப் ஃபார் சிஎஸ் பட் நாட் ஃபார் சிஏ. ஒய் கேட்டுப்பட்டீங்களே, நான் என்னப்பா? வரும் 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 அடுத்த ரிவிஷன்லாம் கொண்டு வந்துடலாம்ப்பா. ஹாய் ஸ்வேதா, கொஞ்சம் லேட் பண்ணீங்க. சரி, இன் 1 to 1 ரிலேஷன்ஷிப். சரியா? இன் 1 to 1 ரிலேஷன்ஷிப், one entity is related with
ஒன்லி அதர் என்டிட்டி, ஒரு என்டிட்டி அடுத்து ஒரு என்டிட்டி கூட ரிலேட் ஆயிருந்தா தட் இஸ் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். சரியா? ஒன் ரோ இன் அ டேபிள் இஸ் லிங்க்டு வித் த ஒன்லி ஒன் ரோ இன் அனதர் டேபிள் அண்டு வைஸ் வெர்சா. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டயக்ராம் வரையணும். எ ஸ்டூடெண்ட் கேன் ஹாவ் ஒன்லி ஒன் எக்ஸாம் நம்பர். நீங்கள் ரெண்டு பக்கமும் இப்படி போட்டு சூப்பராக வரைகிறேனே. அரைஞ்சிச்சா? இந்த பக்கத்தில் ஸ்டூடெண்ட்டோட பேர் ஆண்ட்ரூ, இந்த பக்கம் நம்பர் 601 போட்டு ரெண்டையும் மேப் பண்ணோம். இந்த பக்கம் யார் பேர் போடலாம், இந்த பக்கம் டேஷ் டேஷ், இந்த பக்கம் ஒரு 50 இல்லை 601 அப்புறம் 6.2 தானே வரணும். 602 கோடு, இங்கே பக்கம் ஒரு டேஷ் டேஷ் 603 அப்படியே கோடு போட்டுருணும். அவ்வளோதான். ஓகேவா? படிச்சாச்சா? ஓகே. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ். கம்ப்யூட்டருக்குமா அப்பா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க? பரவாயில்ல, கம்ப்யூட்டர் நீங்களே படிச்சிடலாம், பிரச்சனையே இருக்காது. கம்ப்யூட்ரு அவ்வளோ கஷ்டமானதா கம்ப்யூட்ரு? எனக்கு தெரியலப்பா. சரி, ஒன் டு மெனி பார்ப்போமா? இன் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் ஒன் என்டிட்டி இஸ் ரிலேட்டட் டு மெனி அதர் என்டிட்டிஸ். ஒரு என்டிட்டி ஒன்றுக்கே போனால் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒரு என்டிட்டி நிறைய பேருக்கு போனால் தட் இஸ் நோன் அஸ் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். இதில் ஒன் ரோ இன் அ டேபிள் ஏ இஸ் லிங்க்டு வித் மெனி ரோஸ் இன் அ டேபிள் பி. But one row in table A B is linked to only one row in table B. என்ன சொல்றாங்க? இவர் A, இவர் B. சரியா? இவர்ல இருந்து இங்க ரொம்ப பேர் ஒரே இதுக்கு போய்க்கலாமா? கரெக்டாக தானே சொல்றேன். Wait, one row in table A is linked to many rows in table B, but one row in table B is linked to கரெக்டு. நான் தான் அப்போ சொல்லியிருக்கேன். இப்போது இவர் எல்லாம் இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, மூணு பேராக பிரிச்சுப்போமா? இவர் எல்லாமே ஒரே இதுக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாமாப்பா? அதுதான் ஒரே ஆள் ஒரு ஆள் மெரி இதுக்கு போகிறாங்க. ஓகேவா? விட மாட்டுறாங்களேவா? சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் மெனி ஸ்டாஃப் மெம்பர்ஸ். அடுத்து போயிடலாமா? கேஸ் போடுங்க. எக்ஸாம் முடிச்சு போக வேணாமா? ஏன்ப்பா புதுசாக பொருளி கிளப்புறீங்க? மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் பார்ப்போமா? இன் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் மெனி என்டிட்டிஸ் கேன் பி ரிலேட்டட் டு வித் ஒன்லி ஒன் என்டிட்டி இன் அனதர் என்டிட்டி. சரியா? மல்டிபிள் ரோஸ் இன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் டேபிள்ஸ் இஸ் ரிலேட்டட் வித் ஒன்லி ஒன் ரோ இன் டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் வேணாம், நம்ம அப்படியே சருன்னு போகலாம், ஏன்னா பின்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அச்சோ தப்பாக சொல்கிறேன்னாடா, அச்சோ சாரிடா. கரெக்டாக தான் நான் சொன்னேன். முதல்ல கரெக்டாக சொல்லிட்டு இப்போ மாற்றி சொல்கிறேன்னா, ஒன் என்டிட்டி இஸ் ரிலேட்டட் வித் மெனி அதர் என்டிட்டிஸ். ஒன் இஸ் ரிலேட்டட் வித் மெனி டு அதர் என்டிட்டி. மெனி டு ஒன் கரெக்டாக தானடா இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. பட் என்ன சொல்கிறாங்க? பட் ஒன் ரோ இன் டேபிள் ஏ, டேபிள் பி, பட் ஒன் ரோ இன் டேபிள் பி. சரி, ஒரு ரோ இன் டேபிள் பி இஸ் லிங்க்டு வித் ஒன்லி ஒன் ரோ. அச்சோ தப்பு பண்ணியிருக்கேன்டா. ஓகே. லாரா, எனக்கே தெரிலப்பா. ஓகே, நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் தவறு செய்து விட்டாய் சிவகாமி, தவறு செய்து விட்டாய். சரி, இப்போ எப்படி வருது அப்படின்னா, இவங்க ஒரே இதில் ஜாயின் பண்ணுறாங்களா? கரெக்டா? இப்போ கரெக்டாக இருக்குதாப்பா? இப்போ கரெக்டாக இருக்குதா? இப்போ கரெக்டா? சரிப்பா. இப்போ அப்போனா அதை என்னவோ பண்ணிக்கலாம், அதை மூணாவதுக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சிம்பிள் ரைட். சைன் நீங்கள் ஏதாவது பேர் எழுதி கொஞ்சம் பெருசாக நீட்டாக வட்டம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? என்ன மாதிரி பண்ணிடாதீங்க. சரியா? மோசமாக. இதில் நான் அப்போ பண்ணது கரெக்டு தானேப்பா? எல்லாருமே சேர்ந்து இல்லை, ஒரே ஆளுக்கு ரொம்ப பேர் போவாங்க. கரெக்டா? இப்போ கரெக்டாக இருக்குல்லப்பா? இது டைம் அண்ட் ஸ்பேஸ் தெரியுமாண்ணா? ஏன்ப்பா மூணாவது லெசன்மாப்பா படிக்கல? என்ன கொடுமை சார் இது? நான் இப்போ வேறு லெசன் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, அந்த லெசன்லாம் கேட்காதீங்கப்பா. ஐயம் பயமா ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் வெரி ஈஸி கம்பேர்ட். சரி தலை, நாங்கள் ஈஸியான சப்ஜெக்டே படிச்சுக்கிறோம் தலை. சரியா தலை? ஓகேவா தலை? பரத் ஓகேவா?
மெனி டு மெனி, நீ பெரிய ஆள்ப்பா, நீ பெரிய சப்ஜெக்ட் படிப்பா, நாங்கள் அப்புறாணிகள்ப்பா, நாங்கள் கம்ப்யூட்டரே படிச்சுக்கிறோம்ப்பா. மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், சரியா? பாப்போமா, இதையும் படிச்சாச்சா? மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் occurs when multiple records in a table are associated with multiple records in another table. ஓகேவா? இதுக்கு எல்லாத்தையுமே அப்படியே கலந்து விட வேண்டியதான். ஓகே, இவர்லேருந்து இங்கே, இவர்லேருந்து இங்கே, இவர்லேருந்து இங்கே, இப்படியே போட்டுக்கிட்டே போயிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த லெசன் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமாப்பா? வந்துச்சுப்பா. லாஸ்ட் இயர் பப்ளிக் போட்டுருக்கு பார்த்தீங்களா? March 2025. தட் மீன்ஸ் இட் கம் இன் லாஸ்ட் இயர் பப்ளிக். நீங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரிலப்பா, சாரி தலை. நீ ரொம்ப ஈஸி தலை, சரியா? நீ ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோ தலை. சத்தியமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சைனி, சத்தியமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிஎஸ் இஸ் அ வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட். நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நேற்று லைவில் நான் எடுத்த கொஸ்டின், இன்றைக்கி லைவில் நீங்கள் எடுத்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக 5x5 எடுத்துக்கலாம். 5x5 is equal to 25 எடுத்துடலாம். ஓகேவா? ஐ கேன் கேரண்டி யூ. ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை தான் நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்க நேரம்லாம் கூட பரவாயில்ல, நீங்கள் அதை மார்க் பண்ணி படித்தா போதும். இல்லாட்டி நம்மளே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹாய் ரோஷன். ஓகே, ஆரம்பிப்போமா? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போமா? ஓகே, constraints means condition. Simply that is a condition. The different types of conditions are as follows. நீங்கள் இது மட்டுமே எழுதினாலே போதும், கொஞ்சம் நிறையாவே இருக்கும். இது 12th சாப்டர் தலைகளே, 12th சாப்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு unique constraint, unique condition, unique constraint. This constraint ensures that no two rows have the same value in the specified column. என்ன சொல்றாங்க? ரெண்டு பேருக்கு ஒரே வேல்யூ இருக்கக்கூடாது. தட் இஸ் எக்ஸாம்பிள். தட் நம்ம பார்த்ததா, முன்னாடியே பார்த்ததா எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர். ஓகேவா? என்னோட ரோல் நம்பர் 25M651. சரியா? என்னோட ரோல் நம்பர் காலேஜ்லேயே யாருக்குமே இருக்காது. சரிதானே? உண்மைதானே? என்னோட ரோல் நம்பர் காலேஜ்லேயே என்கிட்ட மட்டும் தானே இருக்கும், வேற யாருக்கிட்டையுமே இருக்காது. அதை தான் சொல்கிறாங்க. unique constraint applied on an admission number of a student table. நான் ரோல் நம்பர் சொன்னேன், இவங்க admission number table. Ensure that no two students have the same admission number and the constraint can be used as. இப்போ எக்ஸாம்பிள் வரும்பா. create table student. சரியா? இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. create table student. create table கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு parenthesis போட்டு ஆரம்பிக்கணும். சரியா? parenthesis போட்டு ஆரம்பிச்சு admission number இது வரைக்கும் தான் வரும். சாரி, அட்மிஷன் நம்பர் தான் மெயின். சரியா? இவர் என்ன கேட்டகரின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இவர் என்ன இதாக இருக்கலாம், இவர் வந்து இன்டீஜராக இருக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாரு? இது நாட் நல், இது வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. நம்மால் என்ன பண்ணுவான், நான் அட்மிஷன் நம்பர் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்துருப்பீங்களே, கொஞ்சம் கேப்பாக விட்டு ஒரு ஐடிலாம் வரும்ல, அந்த மாதிரி பண்ணி விட்டுருவான். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நாட் நல்னு சொல்லி போட்டுருக்காங்க. யூனிக்யூவாக இருக்கணும், மற்றதை விட தனித்து இருக்கணும். சரியா? அதை தான் சொல்கிறாங்க. இங்கே வந்ததுனால தான் இதை தனியாக யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லி சொல்கிறோம். நேம் கேரக்டர் 20 நாட் நல். இங்கே ஃபஸ்ட் இதுக்கு இது மட்டுமே எழுதி முடித்தாலே போதும்ப்பா, இது கூட தேவையில்லை தான். சரியா? இதோட முடிச்சுட்டு அந்த இது முடிச்சாலே ஓகே தான். எனக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்குதா? ஸ்மாலாக தான்ப்பா இருக்குது. போதுமே, எவ்வளோ போதுமே, நான் எவ்வளோ தான் படிச்சிருக்கேன். ஓகே, பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் போமா? பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் தான், அடுத்த டைப். This constraint declares a field as a primary key. ஒரு ஃபீல்டை பிரைமரி, அங்கே முன்னாடி உள்ளவருக்கும் இங்கே உள்ளவருக்கும் ஒரே டிஃப்ரென்ஸு. அங்கே பிரைமரி கீயாக இது பண்ண மாட்டோம், இங்கே பிரைமரி கீயாக இது பண்ணிடுவோம். சரியா? இது டிக்ளேர் பண்ணிடுவோம். which helps to uniquely identify a record. அங்கே யூனிக்யூவாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இங்கே யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். It is similar to unique constraint except that only one field of a table can be set as a primary key. செட் பண்ணுறது மட்டும்தான் ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ்.
the primary key does not allow null values. ஓகே அதே மாதிரி தான் இருக்கும், பட் அதே தான். எக்ஸாம்பிள் போடாமல் எழுதுனா எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க? ஐ திங்க் 3பா, 3 or 3.5. சரியா? எக்ஸாம்பிள் தான் மெயினே தருவாங்க. இல்லாட்டி நீங்கள் மொத்தமாக சேர்த்து ஒரே எக்ஸாம்பிளில் கூட எழுதிக்கலாம்ப்பா. மொத்தமாக சேர்த்து ஒரே எக்ஸாம்பிளாக கூட எழுதிக்கலாம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், இங்கே அங்கே என்ன பண்ணோம், அங்கே பிரைமரி கீயாக அட்மிஷன் நம்பரை டிக்ளேர் பண்ணல, இங்கே பிரைமரி கீயாக டிக்ளேர் பண்ணிட்டோம். நாட் நல் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, நான் என்ன வச்சிட்டாப்பா இல்லைன்றேன் ஜெரில், ஏன்பா? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போமா? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னா ஒன்றுமே இல்லை. The default constraint is used to assign a default value for the field. என்னன்னா இப்போது ஏதாவது ஒரு இப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் எங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக போகிறோன்னா ஒரு ஃபார்ம் போய் ஃபில் பண்ணுறோம். நாங்கள் எங்களுக்குனே தனியாக க்ரியேட் பண்ண ஃபார்ம். சரியா? நாங்கள் டிபார்ட்மெண்ட் போடாமல் விட்டாலும் அது என்னவா சேவ் ஆயிரும், எங்களுக்கு மெக்கானிக்கல்னே சேவ் ஆயிரும். சிம்பிள். அதே மாதிரி தான் அங்கே அங்கே அப்புறம் என்ன இருக்குது, அங்கே அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் டிஃபால்ட்டாக என்ன வச்சுருக்காங்க, மெக்கானிக்கல் சொல்லி வச்சுருக்காங்க. அதுதான். When no value is given for the specified field having default constraint, அந்த இதுக்கு default constraint இருந்ததுன்னா automatically the default value will be assigned to the field. அந்த default value அங்க போய் சேர்ந்துரும். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன் ஜெரில், ஏன்பா திருப்பி கேட்குறீங்க? ஓகேவா? புரியலையா? இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு எங்கே போகிறோம், இப்போ ஒரு டூர் போகிறோம்ப்பா. சரியா? மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு டூர் போகிறோம். ஏறும்போது உன்னோட உள்ள இப்போ நாங்கள் ஒரு பார்க்கு போகிறோம், அங்கே போய் பார்க்குக்கு போகிறோம். அங்கே பார்க்கில் போனால் நீங்கள் எங்களுக்கு உங்களோட பேர், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லுன்னு சொல்கிறாங்க. வர்றவங்கெல்லாம் மெக்கானிக்கல்னு தெரிஞ்சதுன்னா அவங்க பேர் மட்டும் சொன்னால் போதும். அவங்க மெக்கானிக்கல் சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதே மெக்கானிக்கல்னே சொல்லி சேவ் ஆயிடும். அதை தான், அவ்வளோதான். லெவன்த்துலேயே ரொம்ப லேக் ஆகுது. நான் என்னப்பா பண்ணேன்? நான் சவுண்டு போட்டதுனாலையா? தீப்சிகா, நான் சவுண்டு போட்டதுனாலையாப்பா? தீப்சிகா, அச்சோ இப்படி சொல்லிட்டீங்க. நான் சவுண்டு போட்டதுனாலையா? அப்படிலாம் இல்லையா? நல்ல வேலை, நான் கூட பயந்துட்டேன். எவ்வளோ சவுண்டு கம்மியாக பேசிகிட்டு இருக்கிறேன், இன்னும் சவுண்டு வருதான்னு. நல்ல வேலை. செக் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போமா? இப்போ நம்ம கடைசி என்ன பார்த்தோம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்பீடாகவே போகலாம், சவுண்டாகவே பேசலாம், பக்கத்தில் கிளாஸ் இல்லையா. திஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஹெல்ப்ஸ் டு செட் அ லிமிட் வேல்யூ ஃபார் எ லிமிட் value placed for the field. When we define a check constraint on a single column, it allows only the restricted values on that field. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இதில் என்ன சொல்லலாம், வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணுவோம். இப்போது நான் அந்த இது சுற்றுவாங்களப்பா, ஜெயிண்ட் வீல், அதில் போகணுன்னா ஹைட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுமா. அந்த ஹைட்டுக்கு கீழே இருந்ததுன்னா இது என்ன ஆயிரும், ஸோ நீங்களாம் உங்களால் போக முடியாதுன்னு சொல்லி தள்ளி வச்சுருவாங்களா, அந்த குழந்தைங்களை தள்ளி போக சொல்லிடுவாங்களா. அதுதான் என்ன சொல்கிறாங்க. அதே மாதிரி இவ்வளோ ஹைட் இருக்கணும். சரியா? அந்த ஹைட் இருந்தால் மட்டுமே அவர்களால் போக முடியும். ஒரு நிமிஷம், எல்லாத்துலயும் வைஃபை ஆஃப் பண்ணிட்டு இருந்தா என்னோட அந்த ஃபோன்ல ஆஃப் பண்ணா பாஸ்வேர்டு நிமிஷம் வர
சார் 270733. ஓகே வந்துட்டேன். ஆரம்பிப்போமா? வந்துட்டேன்ப்பா. இல்லைப்பா, பக்கத்து கிளாஸ்க்குள்ள கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுல்ல, அதனாலப்பா. இனிமே வருப்பா. ஓகே, வரும். பயப்பட வேணாம். சரியா, செக் அண்ட் சைன் பார்த்துட்டோமா? அடுத்து போகலாம். ஆமாண்ணா, ஒரே பிரச்சனையாக இருக்குது. விடுப்பா, எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி தான் போகணும். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போமா? டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த டிஃபால்ட், செக்கு, டேபிள் மூணுத்தையும் சேர்த்து ஒரே எக்ஸாம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? when the constraint is applied to a group of fields of the table, it is known as table constraint. சரியா? குரூப்பாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்தா அதுதான் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். the table constraint is normally given at the end of the table definition. ஓகேவா? எண்டில் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கடைசியில் தான் கொடுத்து ஆகணும். கடைசியில் கொடுத்துருக்காங்களா டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே ஜெண்டருக்கு டிஃபால்ட்டாக எம்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே என்ன சொன்னோம்? பார்க்கில் மெக்கானிக்கல்னு சொல்லி சொன்னேன். இங்கே ஏஜ் இன்டீஜர், மற்றது இங்கே என்ன சொன்னேன்? அந்த ஜெயிண்ட் வீலுக்கு ஹைட்டு சொன்னேன். ஓகேவா? இது செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா ப்ரோ? நான் இப்போ இங்கே இருக்கிறேன். வா, நீங்கள் என்ன பண்ணுங்க, 11th ஆரம்பிச்சுன்னா போயிட்டு வாங்கப்பா. நம்ம கிளாஸில் ஏன் வர மாட்டேங்குது? நம்ம கிளாஸில் நம்ம நல்லவங்கப்பா, நம்மளுக்கு எதுவும் நடக்காதுப்பா. நம்ம ரொம்ப நல்லவங்கப்பா, அதனால நம்மளுக்கு ஒன்றும் நடக்காதுப்பா. பயப்படாதீங்க. சரியா? ஓகே, அடுத்து போகுமா? புரிஞ்சுதா? ஓகே திவ்யா, வேற எல்லாருக்கும் நான் பாட்டு நல்லவங்கன்னு பேரை சொல்லி விட்டேன். உங்களுக்கு லீவா? சூப்பர். சரி, அடுத்த மெயின் திங்கான இதுக்கு பார்ப்போமா? 12th பார்க்குறீங்களா? சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இது 13th சாப்டரோட இந்த அடுத்த வர்ற கொஸ்டின்ப்பா. 13th சாப்டரோட ஃபஸ்ட்டு கொஸ்டின்ப்பா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன், ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னது? தட் இஸ் த டிஃபரன்சியேட் பிட்வீன் எக்ஸல் அண்டு சிஎஸ்வி. பார்த்துருமா? இதில் அடுத்ததாக உள்ள 2வது கொஸ்டின் இவர். ஓகே, டுமாரோ இல்லைப்பா, நான் நாளைக்கு இன்னைக்கு ஊருக்கு போகிறேன்ப்பா. என்னோட முடி வெட்ட போகிறேன். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் டைம் மை ஹேர். ஓகே, லைவ் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முடி வெட்ட போகிறேன். ஓகேவா? லைவ் எடுக்க ஆரம்பிச்சிலேருந்து. தலை இப்படி சொன்னீங்கன்னா என்ன தலை பண்ணுறது? நானும் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. எனக்கும் ப்ராக்டிக்கல் வச்சாங்க. சரியா? லீவ் விடாமல் கிளாஸ் வச்சு படுத்துனாங்க. என்ன பண்ணுறது? ஓகே, எக்ஸல் சிஎஸ்வி பார்த்துருவோமா? ஆரம்பிக்கலாம். சரி. ஓகே. Excel is a binary file that holds information about all worksheets in a file, including both content and formatting. இது என்னன்னா எக்ஸல் சீட்னா, எக்ஸல் சீட் உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸல் சீட்ல தனியா பிரிச்சு பாக்ஸ் போட்டு இருந்தா அது வந்து எக்ஸல் ஃபைல். சிஎஸ்வினா அது வந்து பிளெயின் ஃபார்மேட், கமா போட்டு எழுதி கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடும். சரியா? நம்ம இப்படி பாக்ஸ்குள்ள எழுதுறத இங்க கமா போட்டு எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். அவ்வளவுதான். ஓகேவா? இது 13th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பா. பிசிக்ஸ் நடத்தின ரெக்கார்டு பார்த்தேன். 2 சம் வந்துட்டு. ஓ தலை, நன்றி. கஷ்டப்பட்டு நானே போட்டது. இல்லை. இது என்னன்னா பாக்ஸா பிரிச்சு இருக்கிறது எக்ஸல். சரியா? இதுவே பிளெயின் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படியே நேரா ஒரு இப்போ இங்க ஸ்டார்டிங்ல ஆண்ட்ரூ, அடுத்ததா ஒரு பேரு. சரியா? என்னோட ரோல் நம்பர் 25M651 இருக்குது. சரியா? இதா அப்படியே எக்ஸல்ல ஒரு பாக்ஸ்ல என்னோட பேரு, அடுத்ததுல 25M651 இருந்துச்சுன்னா இதுல சிஎஸ்வி ஃபைல் எப்படி இருக்குன்னா
ஆண்ட்ரூ கமா 25M651 அடுத்து அங்கே உள்ள டீட்டெயில் அப்படியே கமாவாக போட்டிருக்கோம். அதுதான் என்னதுன்னா என்னதுப்பா CSV ஃபைல்ஸ். புரிஞ்சுதா? எஸ் 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 ஐ ஆல்சோ எனக்கு போன வருஷம் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருதுப்பா, பயமாக இருக்குதுப்பா. லீனியர் சர்ச் இம்பார்ட்டன்ட், அது ஈஸி தான்ப்பா, இம்பார்ட்டன்ட் தான்ப்பா, படிச்சிருக்கு பண்ணுவோம், பிரச்சனையே இல்லைப்பா. ஓகே தேங்க்யூ லாரா. ஓகே XLS files can be read by any applications that have an especially written to read this their format and can only be written with the same way. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸலை இவருக்கென்றே தனியாக ரீட் செய்ய ஒருவர் இருப்பார். அவரை வைத்து மட்டுமே ரீட் செய்ய முடியும். இவருக்கு புதியதாக இவரை மாற்ற வேண்டும் என்றாலும் அவரை வைத்து கொண்டு மட்டுமே மாற்ற வேண்டும். சரியா? இதுவே நம்ம தலைவர் CSV என்றால் CSV can be opened with any text editor. எதை வச்சு வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். இன் விண்டோஸ் லைக் நோட்பேட், MS Excel, ஓப்பன் ஆஃபீஸ் எக்ஸெட்ரா. புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதாப்பா, புரியலையா? இல்லைப்பா, எங்கள் இதுலேயே 50லேருந்து நம்ம ஆரம்பிக்குது, 50லேருந்து ஆரம்பிக்குது ரோல் நம்பர் எங்கள் கிளாஸ்லேயே. புரிஞ்சுதா? நான் அதனால 51, நான் தான் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே ஓகேவா? Excel is a spreadsheet that saves files with the extension .xls.xlsx. ஓகேவா? என்னது இது? கடைசியில் என்ன பண்ணா இப்படி சேவ் பண்ணுமா, இப்படி பேர் போட்டு சேவ் பண்ணுமா. CSV is a format for இது என்ன, இது நீங்கள் சிம்பிளி இட் சேவ்ஸ் ஃபைல்ஸ் வித் .csv மட்டும் எழுதினாலே முடிஞ்சு. நீங்கள் இவ்வளோ பெருசாக ஒன்றுலாம் எழுத வேணாம். இட் சேவ்ஸ் ஃபைல்ஸ் வித் .xls.xlsv, இந்த பக்கம் .csv. சிம்பிள் ரைட்? உங்கள் நேம்? மை நேம் இஸ் ஆண்ட்ரூ. நீங்கள் எந்த குரூப்? நான் கம்ப்யூட்டர் மேக்ஸ்ப்பா. எக்ஸல் கன்சியூம்ஸ் மோர் மெமரி ஒயில் இம்போர்ட்டிங் டேட்டா. என்னது, இவர் பண்ணும்போது ரொம்ப டேட்டா எடுப்பார், இதில் என்ன பண்ணுவோம், இவர் கம்மியான டேட்டா எடுப்பார். இம்போர்ட்டிங் CSV ஃபைல்ஸ் கேன் பி மச் ஃபாஸ்டர் அண்ட் இட் ஆல்சோ கன்சியூம்ஸ் லெஸ் மெமரி. அவ்வளோதான். முடிஞ்சுதா? புரிஞ்சுதா? எல்லாரும் புரிஞ்சுதா? அப்போது ஃபஸ்ட்டு பெஞ்சு தானா எக்ஸாமில்? ஆமாப்பா, ஃபஸ்ட்டு பெஞ்சு தான். இல்லை முன்னாடி மெக்கானிக்கல் G1 G2லாம் வருவாங்கப்பா, அவங்களெல்லாம் முடிஞ்சது போக நான் வருவேன்ப்பா. ஸோ பின்னாடி தான் வருவேன். ஸ்கூலில் இருந்திருக்கேன், இப்போ இருந்ததில்ல. ஓகே ஹலோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? டிஃபரெண்ட் மோட்ஸ் இன் பைத்தான் பார்ப்போமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஆரம்பிப்போமா? என்ன சாப்டரு இது? அதே 13 சாப்டர்ல செகண்ட் கொஸ்டின். இது ஒரு நெக்ஸ்ட் ட்ரிபிள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இது ஒரு ட்ரிபிள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்பா. 1 2 3 ட்ரிபிள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு, இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? இதை நான் ஒரு கீவேர்டு வச்சு படிப்பேன்ப்பா. என்னன்னா RAW. சரியா? நான் கொஞ்சம் WW பார்ப்பேன், அதனால இது ரா XTB ப்ளஸ்ன்னு வச்சு ஞாபகம் வச்சுருப்பேன். ரா XTB ப்ளஸ். ஓகேவா? சிம்பிள். ரா RAW ரா XTB ப்ளஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாமா? எப்படி? ரா XTB ப்ளஸ். ஓகேவா ப்ரோ? ஹலோ யார் இருக்கீங்களா இல்லையா? ஹலோ, என்னப்பா கமெண்டே வரல, படுத்துறீங்கப்பா, போங்கப்பா. அமைதி, பேர் அமைதியாக இருக்குது. 27 வருமா ப்ரோ? எதுப்பா? ஓ, நீங்கள் படிக்கும்போது கேட்குறீங்களா? தெரியலையே. ஓகே திவ்யா சொல்லுங்க. ஸ்வேதா நீங்களும் ப்ரோன்னு மட்டும் சொல்கிறீங்க, சொல்லுங்க. ரா XTB நீங்கள் இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி படித்ததை வச்சே படிச்சுவோங்க. சரியா? ஆல்ரெடி படித்ததை வச்சே படிச்சுவோங்க, பிரச்சனையே இல்லை. நான் இப்போ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஆர் என்றால் ஓப்பன் எ ஃபைல் ஃபார் ரீடிங் ஒன்லி, ரைட்? அடுத்து ஏ, ஓப்பன் எ ஃபைல் ஃபார் அப்பெண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல் வித்தவுட் ட்ரங்கேட்டிங். இது வரைக்கும் நீ எழுதினாலே போதும். ஓப்பன் எ ஃபைல் ஃபார் அப்பெண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல் வித்தவுட் ட்ரங்கேட்டிங் இட். சரியா? இன்ட்ரெஸ்டாக கிளாஸ் கவனிக்கிறோமா?
சரிடா. சரி விடு, நீ இன்ட்ரெஸ்டாக கிளாஸ் கவனிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியுமே. நானும் போன வருஷம் அந்த பக்கம் தான் இருந்தேன். ஆர்னா ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரீடிங், ஏனா ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் அப்பெண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல் வித்தவுட் ட்ரங்கேட்டிங். அடுத்து டபிள்யூ ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரைட்டிங். இல்லை அது என்னன்னா கிரியேட் அ நியூ ஃபைல் இஃப் இட் டஸ் நாட் எக்ஸிட். அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. கிரியேட் அ நியூ ஃபைல் இஃப் இட் டஸ் நாட் எக்ஸிட். ஓகேவா? இப்போ டீச் பண்ணுறது 3 மார்க்கா? இல்லைப்பா, இது 5 மார்க் தான்ப்பா. ஏன்ப்பா 5 மார்க் தான்? டெஃபினெட்லி 5 மார்க். இது ஆல்ரெடி படிக்கலையா? ஐயோ ஆத்தே, இதை படிச்சிருங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா, படிக்கணும் ஐயா. ஆர் என்றால் ஓப்பன் ஏ. சரி, இதை நம்ம படிச்சு எழுதிடுவோம். அப்படின்னா வேறு வழி இல்லை. நீங்கள் படிக்கலன்னா இதை படிச்சு எழுதுறதா வேறு வழியே இல்லை. ஓப்பன் ஏ ஆர்னா என்னது? நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக் தான். புது ஸ்லைடு போடு. ரா XTB ப்ளஸ். சரியா? இதுதான் க்ளோட் வேர்டு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் என்றால் இன்னைக்கு முடிச்சிடும். சரி, இப்பயே நம்ம படிச்சிடும். ஆர் என்றால் ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரீடிங். ஏ என்றால் ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் அப்பெண்டிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல். டபிள்யூ என்றால் ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரைட்டிங் இஃப் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கிரியேட் அ நியூ ஃபைல். ஓகேவா? 3 முடிஞ்சா? அடுத்து பார்ப்போமா. XDB ப்ளஸ். Open a file for X என்றால் open a file for exclusive creation. If the file already exits, the operation fails. இதுதான் முக்கியமானது. இதுக்கு open a file X என்றால் open a file for exclusive creation. If the file exits, the operation fails. Okay? ஆல்ரெடி இருந்ததுன்னா இந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆயிரும். X முடிஞ்சா அடுத்து T வருமா? Open in text mode, simple. XTB open in binary mode. அடுத்து ப்ளஸ் open a file for updating, ரீடிங் அண்ட் ரைட்டிங். சரி, இப்போ எழுதுவோமா? இதா எக்ஸ்னா எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன். நீங்கள் அது இது எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. சரியா? இஃப் இட் ஆல்ரெடி எக்ஸிட் த ஆப்ரேஷன் ஃபெயில்ஸ் கொஞ்சம் எழுதுனா நல்லா இருக்கும். சரியா தீப்சிகா? இப்பயும் எல்லாத்தையும் படிச்சிருங்க. பாப்போமா, எழுதுவோமா? டீனா டெக்ஸ்ட் மோட் அதே தான். யா சூப்பர். டீனா டெக்ஸ்ட் மோட், பீனா பைனரி மோட், XDB ப்ளஸ்னா ஓப்பன் ஏ டெக்ஸ்ட் ஃபார் அப்டேட்டிங். இதை மட்டும் நீங்கள் உள்ளே எழுதிட்டீங்கன்னா போதும். RA ரா XDB ப்ளஸ். ஓகே, படிப்போமா? சொல்லுவோமா? ஆர் ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரீடிங். ஓகே, ஏ ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் அப்பெண்டிங். டபிள்யூனா இப்போ இதுக்கு என்ன சொல்லணும்? ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் ரைட்டிங். இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னது? இஃப் இட் டஸ் நாட் exist, if it does not exist, create a new file. Okay, create a new file. Okay வா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ RA ரா முடிஞ்சா அடுத்ததா X ஓப்பன் ஏ ஃபைல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன். சிம்பிள். எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன் மட்டும் எழுதுறேன். என்னது மெயின் பாயிண்ட்? என்னது? இஃப் த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், இஃப் த ஃபைல் ஆல்ரெடி இருந்ததென்றால் இந்த ஃபங்க்ஷன் வில் பி த ஃபங்க்ஷன் ஃபைல்ஸ். ஓகேவா? அடுத்ததா X, அடுத்து D ஓப்பன் இன் டெக்ஸ்ட் மோட். சிம்பிள், டெக்ஸ்ட் மோட்னு சொல்லி முடிச்சிடலாம். பி வந்து பைனரி மோட் XDB ப்ளஸ் ஓப்பன் ஃபார் அப்டேட்டிங். ஜூம் அவுட். ஓப்பன் ஃபார் அப்டேட்டிங். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அதே தான். ரீடிங் ரைட்டிங் எழுதிக்கோங்க இதுக்கு ப்ளஸ்ஸுக்கு. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது திருப்பி வேணுமா? ஒன்ஸ் மோர்லாம் வேணுமா? ஹலோ. ஓகே, ராஜு நொறுக்கிட்டப்பா. தீப்சிகா நொறுக்கிட்டீங்க. லக்கி PCM எப்படா வர்ற நீ? உனக்கு எக்ஸாம் வச்சுட்டு உனக்கு பொறுப்பே இல்லைடா, போடா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே பாஸ். இந்த கீவேர்ட் நோட்டீஸ் பாயிண்ட், கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரா XDB ப்ளஸ். ஓகே, சரிப்பா. இது வந்து அடுத்த லெசன் வந்துடும். 13th இல்லை 14th சாப்டர் வந்துடும்ப்பா. இது 14th சாப்டர்.
14th சாப்டரில் உள்ள மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். லாஸ்ட்டாக ஜென்ரல் டாக் போடலாம்னா சரிப்பா ட்ரை பண்ணலாம். இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்குது? இன்னும் 2. ஐயோ இது அப்படின்னா இது தப்பாக சொல்லிட்டேன் போல். இதுவும் 13th சாப்டரில் 5th கொஸ்டின் தான். சாரி, இது 13th சாப்டரில் 5th கொஸ்டின். 13th சாப்டரில் 5th கொஸ்டின். சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டண்ட்டு, இவர் அதை விட இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, எப்போ கேட்டிருக்காங்க? நாங்கள் எழுதுனதுக்கு 2024 பப்ளிக்கில் வந்துருக்குது. சரியா, அடுத்ததாக இந்த ஒரு ஃபைல் கொடுத்து இதெல்லாம் என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கு 5 மார்க்கு. இது வரைக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணோம், இதை 3 மட்டும் தான் எழுதணும், 4 மட்டும் எழுதணும். இதில் எழுதினாலே 5 மார்க்கு. கம்ப்யூட்டரில் மட்டும் தான் நடக்கும்னு சொல்லி எங்கள் மேம் அடிக்கடி சொல்லுவாங்க. இவ்வளோ கம்மியான படித்து இவ்வளோ அதிகமாக மார்க் வாங்க நம்ம சப்ஜெக்டில் மட்டும் தான் நடக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த ஹோம் பட்டன், ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பட்டன். அடுத்ததாக கடைசியில் இந்த PLT.X லேபிள் Y லேபிள் இதோட சேர்த்து லைவ் முடிஞ்சிடும். ஓகேவா? இன்னும் அப்போ எத்தனை கொஸ்டின் இருக்குது? 1 2 3 4 5 கொஸ்டின் இருக்குதுப்பா. கரெக்டாக ஓகே, 5 கொஸ்டின் தான் இருக்குது. போதும் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குதா? சரி ஓகே. ஹிஸ்டோகிராம் பார்கிராஃப் எடுத்துகிட்டு வரலையேப்பா ஸ்வேதா. ஆமாப்பா, நாளைக்கு எக்ஸாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ரைட், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நீங்கள் 5 ரூல் எழுதினாலே போதும் தான்ப்பா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த லெசன், இந்த கொஸ்டின் கடைசி வரைக்கும் யாருமே படிக்கலப்பா. எங்கள் கிளாஸில் இந்த கொஸ்டின் யாருமே படிக்கல. இதனால ஒருத்தருக்கு சென்டம்லாம் போயிருக்கு கிளாஸில். எனக்கு நான் அப்போ ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன். இந்த சொல்லுவாங்க, இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா சென்டம் எடுத்துருப்பீங்க. நான் அப்போ எவ்வளோ எடுத்தேன்? ஒரு மிட்டமுக்கு இந்த சாப்டர் இருந்துச்சுல 43 எவ்வளோ எழுந்தேன். நானும் இது எழுதலை, மற்றதில் எதுலையோ போயிருந்துச்சு. ஆனால் அவங்க கரெக்டாக 45 இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் எழுதலை. அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரியா, இவ்வளோ இம்பார்ட்டன்ட். PDF 5 மட்டும் தான் கொடுத்துருக்கு, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. பார்த்துருமா? கம்பல்சரி என்ன பண்ணுறது சார்? ஒரு கம்பல்சரி புக் பேக் வரும்பா, ஒரு கம்பல்சரி நீ புக்கின் தான்ப்பா வரும். கொஸ்டின் சொல்லும் போது லெசன் நம்பர் சொல்லிடுவா. 13th சாப்டரில் 5th கொஸ்டின் தலைவரே. ஓகேவா? இதில் நீ 5 ரூல்ஸ் போதும். 5 ரூல்ஸ் நீ எழுதிரு போதும், வேற எதுவுமே வேணாம். ஓகேவா? இதில் கைடில் 7 ரூல் கொடுத்துருப்பாங்க. நீ 5 ரூல் தெளிவாக படித்து தெளிவாக எழுது. வேற எதுவுமே பண்ண வேணாம். மறக்கிற மாதிரி படிக்க வேணாம், மறக்காத மாதிரி தெளிவாக படிச்சுக்கோ. ஆரம்பிப்போமா? ஈச் ரெக்கார்ட். சரியா, ஈச் ரெக்கார்டை தான் ரோவை தான் ரெக்கார்ட்னு சொல்கிறாங்க. ஈச் ரெக்கார்ட் இஸ் டு பி லொக்கேட்டட் ஆன் அ செப்பரேட் லைன். சரியா, எல்லாத்தையும் தனித்தனி செப்பரேட் லைனில் வைக்கணும். சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்கே கீழே என்ன சொல்லுவாங்கன்னா, டீலிமிட்டட் பை டீலிமிட்னா கீழே தள்ளி விடணும். அது எப்படின்னா அந்த சிம்பிள் வச்சு தள்ளி விடுவோம். என்டர் சிம்பிள் பண்ணி தள்ளி விடுவோம்ல, அதான் சொல்கிறாங்க. பை ப்ரெஸ்ஸிங் என்டர் கீ. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு பேர் இங்கே என்டர் சிம்பிள் ப்ளஸ் பண்ணிடுவோம். அடுத்த லைன் போகிறதுக்காக என்டர் சிம்பிள் ப்ளஸ் பண்ணிடுவோம். என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஈச் ரெக்கார்ட் இஸ் டு பி லொக்கேட்டட் ஆன செப்பரேட் லைன், தனித்தனி லைனில் முடிச்சிடணும். எங்கள் கையிலையும் 7 ரூல் தான் இருக்குது. அதே தான் எல்லார் கையிலையும் அதுதான் இருக்குது. 5 போதும்பா, சத்தியமாக கொடுத்துருவாங்கப்பா. நீ 5 இருந்தீங்கன்னா உனக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. எங்கள் மேம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் இருந்தால் கூட நான் உங்களுக்கு 5 மார்க் போட்டிருப்பேன்ப்பா. ஓகே, 5 மார்க் கண்டிப்பாக தருவாங்கடா. பயப்படாத, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? அடுத்து போவோமா? த லாஸ்ட் ரெக்கார்ட். என்ன சொல்லணும்? ஈச் ரெக்கார்டு முடியும் போதும் என்டர் பட்டன் பிரஸ் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த லாஸ்ட் ரெக்கார்ட் இன் த ஃபைல் மே நாட். மவுஸ் கீழே விழுந்துச்சு. The last record in the file may or may not have an ending line break. For example, கடைசி என்ன சொல்றாங்கன்னா, கடைசி லைன்ல நம்ம இங்க கொடுத்தோம்ல என்டர் கீ, அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் ஏன் ஃபாஸ்டா போறேன்னா, ஃபாஸ்டாவா போறேன். சார் மிட்டம் they didn't give full marks சார். ஏன்பா? ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு பாயிண்ட் முடியும் போதும் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? கடைசி லைனில் நம்ம என்டர் கீ வேணான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மே ஆர் மே நாட் பி கொடுத்துக்கலாம், கொடுக்காமலும் விட்டுருக்கலாம்.
சரியா? மூணாவது பாயிண்ட் போவோமா? அது கொஞ்சம் கொசம் இருக்குது. சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. There may be an optical header line appearing as a first line of the file with the same format as normal record lines. For example, இது எனக்கே குழப்புதே. There may be an optional header line appearing as the first line of the file with the same format. புரிஞ்சுது. என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் நேம் ஆத்தல, இது வந்து ஆப்ஷனல் ஹெடர் ஃபைல். இது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நோட் திஸ் பாயிண்ட், இது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் யாரு? ஏஏஏ. ஃபர்ஸ்ட் நேம் 2 யாரு? பிபிபி. ஃபர்ஸ்ட் நேம் 3 யாரு? சிசிசி. சிம்பிள், ரைட்? முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நேம் யாரு? ஏஏஏ. ஃபர்ஸ்ட் நேம் 2 யாரு? பிபிபி. ஃபர்ஸ்ட் இது இருக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் இந்த இருக்குல்ல, இது இருக்கலாம், இருக்கலாம், ஆனால் இருக்க வேணாம். சரியா? ஸோ ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க. அதுதான் அந்த பாயிண்ட். தேர் மே பி அன் ஆப்ஷனல் ஹெட்டர் ஃபைல். இதுதான் ஆப்ஷனல் ஹெட்டர் ஃபைல். appearing as the first line of the file with the same format as normal record lines. முன்னாடி உள்ள லைன் மாதிரியே மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? யாருக்கு புரியல? ஆப்டிக்கல் சொல்லிட்டேனா? சாரி. தெரியாமல் சொல்லிட்டேன். சரி, ஓகே. முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன்டா. 8:30 முடிக்கிறதுக்கு. ஆனால் நான் எவ்வளோ சீக்கிரமாக முடிப்பேனான்னு தெரியலையே. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். இங்கேயும் அதே தான். இங்கே வித்தின் த ஹெட்டர் அண்ட் ஈச் ரெக்கார்ட் தேர் மேபி 1 or more ஃபீல்ட்ஸ் செப்பரேட்டட் பை கமாஸ். என்ன சொல்கிறாங்க? வித்தின் த அந்த ஹெட்டருக்குள்ள கமாஸ் வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸ்பேசஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபீல்ட் அண்ட் should not be ignored. கொஞ்சம் இது ஸ்பேஸ் விட்டு பண்ணுறதும் ஒரு ஃபீல்டாக தான் இது பண்ணுமா, கன்சிடர் பண்ணுமா, தனித்தனியாக கன்சிடர் பண்ணக்கூடாதான். The last field in the record must not be followed by comma. For example, red blue. கடைசியில் நம்ம சொன்னதான், கடைசியில் எப்பயுமே கமா போட்டு முடிக்க மாட்டோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. 3 பாயிண்ட்மே ஈஸி தான். திருப்பி கூட சொல்கிறேன். within the header and each record there may be 1 or more fields. சரியா? ஒரு ஃபீல்ட் அல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட ஃபீல்ட் இருக்கலாம். செப்பரேட்டட் பை கமாஸ். உள்ள என்ன பண்ணிருக்கணும்? கமாஸ் போட்டிருக்கணும். ஸ்பேசஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபீல்டு. நீ என்ன பண்ணும்? உனக்கு ஒரு பாயிண்ட் மறந்து போச்சுன்னா, இது வந்து ட்ரிக்ஸ்ப்பா, இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் எழுதிடணும். சரியா? அதுக்கப்புறம் இதை ஒரு ரூல் மாதிரியே காமிச்சிடணும். ஸ்பேசஸ் ஆர் கன்சிடர் அஸ் த பார்ட் ஆஃப் அ ஃபீல்ட் அண்ட் should not be ignored சொல்லி இதை ஒரு பாயிண்டாகவே எழுதிடணும். சரியா? திருட்டுத்தனம் பண்ணுறது தெரியாமல் பண்ணோம்னா அது சரியாயிரும். சரியா? இது அப்படியே இது வரைக்கும் சேர்த்து எழுதிட்டீங்கன்னா இது ஒரு பாயிண்டாக பார்க்காம போயிட்டாங்கன்னா உனக்கு 5 மார்க் போடுவாங்க. பார்த்துட்டாங்கன்னா மாட்டிப்பேன். சரியா? 4 மார்க் தான் போடுவாங்க. The last field in the record must not be followed by comma. For example, red comma blue. புரிஞ்சுதா? ஜூம் பண்ணணுமா? பண்ணிடுவா. யாருக்கு புரியல? இந்த கொஸ்டின் படிக்கும்போது எனக்கு சுத்தமாக புரியலப்பா. நானும் ஒத்துக்கிறேன். ஸ்மால் பண்ணவா? வித்தின் த ஹெட்டர் ஃபீல்ட். இல்லை இதில் எதையுமே இது வந்து ரூல்ப்பா. இதை நம்ம எப்படி குறைக்க முடியும்? நீ அப்படிதான் பண்ணுவீங்க. ஓகே லக்கி பிசி வரேன்டா. இதை சிம்பிளாக 3 வரியில் சொல்லிடலாம்ப்பா. ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே தனித்தனி இது வரும்போது கமா போடணும். சரியா? இது வரைக்கும் இதுதான் வித்தின் த ஹெட்டர் ஃபைல். இதுதான் இது வரைக்கும் வித்தின் த ஹெட்டர் அண்ட் ஈச் ரெக்கார்ட் தேர் மேபி 1 or more ஃபீல்ட்ஸ் செப்பரேட்டட் பை என்ன சொல்கிறாங்க? ஃபீல்டுக்கு நடுவில் கம்மா இருக்கணும். அவ்வளோதான் லக்கி பிசிஎம். ஓகேவா? அடுத்து பண்ணோம்னா ஸ்பேசஸ் ஆர் கன்சிடர் அஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபீல்ட் அண்ட் should not be ignored. ஸ்பேசஸ் எல்லாம் ஒரு ஃபீல்டாக கன்சிடர் பண்ணணும், அவரை இக்னோர் பண்ண கூடாது. சிம்பிள், ரைட்? 2வது பாயிண்ட் முடிஞ்சுதா? The last field in the record must not be followed by கடைசி ஃபீல்டு முடியும் போது கமா போடக்கூடாது. ஓகேவா? 3 பாயிண்ட் புரிஞ்சுதா? ராஜு ஓகே. திவ்யா லக்கி பிசிஎம் உனக்கு புரிஞ்சுதாப்பா? கமான். ஹலோ. டோக்கன்ஸ் இம்பார்ட்டன்ட் தானா? ஆமாப்பா, டோக்கன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரி, இப்போ கடைசி 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டோம். ஈச் ஃபீல்ட் மே ஆர் மே நாட் பி என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட்ஸ். இஃப் ஃபீல்ட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் வித் டபுள் கோட்ஸ் தென் டபுள் கோட்ஸ் மே நாட் அப்பியர் இன்சைட் த ஃபீல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, டபுள் கோட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கோட்ஸ் வரும், இல்லைனா டபுள் கோட்ஸ் வராது. சிம்பிள், அவ்வளோதான். இதை பற்றி கவலையே இது மண்டையை போட்டு ஊட்டிகிட்டே இருக்க வேணாம்.
ஈச் ஃபீல்ட் மே ஆர் மே நாட் டபுள் கோட் போட்டிருக்கலாம், போடாமல் இருக்கலாம். ஓகேவா? ஈச் ஃபீல்ட் மே ஆர் மே நாட் என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட்ஸ். இஃப் fields are not enclosed with double quotes வச்சு என்க்ளோஸ் பண்ணனா then double quotes may not appear inside the fields. அவ்வளவுதான். டபுள் கோட்ஸ் போட்டிருந்தா அப்பியர் ஆகுமா, போடலனா அப்பியர் ஆகாது. அவ்வளவுதான். இது டபுள் கோட்ஸ் போட்டு ஒரு எக்ஸாம்பிள், இவர் போடாம ஒரு எக்ஸாம்பிள். ஃபீல்ட் டேட்டா வித் டபுள் கோட்ஸ், ஃபீல்ட் டேட்டா வித்தவுட் டபுள் கோட்ஸ். ஓகேவா? டோக்கன் ஸ்லைடு இல்லையானா? இல்லப்பா சாரி, டோக்கன் ஸ்லைட்லாம் எடுத்துட்டு வரல. அந்த லெசன்ல வேற கொஸ்டின் ஏதோ எடுத்துட்டு வந்தேன்ல. அந்த லெசன்ல என்ன கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன்? அந்த லெசன் 5th லெசனோ அது எதையுமே எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து லாஸ்ட். ஓகே, ஃபீல்ட்ஸ் கண்டெய்னிங் லைன் பிரேக்ஸ். சரியா? இவர் தான் லைன் பிரேக். CRLF டபுள் கோட்ஸ் ஆர் அண்ட் கமாஸ் should be enclosed in டபுள் கோட்ஸ். என்னப்பா சொல்றாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஃபீல்ட்ஸ் கண்டெய்னிங் லைன் பிரேக்ஸ் டபுள் கோட்ஸ் அண்ட் கமாஸ் should be enclosed within டபுள் கோட்ஸ். ஓ, அப்படி வரையலாம். புரிஞ்சுதுப்பா. இப்போ இவரை நம்ம அவுட்புட் கொடுக்குறோம். சரியா? இவரை நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது இவர் என்னது? இவர் வந்து CSV ஃபைல். இவர் எக்ஸல் ஃபைலாக மாற்றும் போது என்ன ஆகும்? இதில் பிளாக்கு, இதில் ஒரு இதில் ஒயிட்டு, 20 எல்லோன்னு வரும். இப்படி தானே வரணும். இதுதானே உலக வழக்கம். இது இப்படி தான் வரும். சரியா? கம்மாலாம் வராது. இது CSV ஃபைலை எக்ஸல் ஃபைலாக மாற்றும் போது. இதுவே இங்கே லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு முடிஞ்ச உடனே கம்மா வரணும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? கம்மாவுக்கு தனியாக டபுள் கோட் போட்டு எங்களுக்கு காமிங்க, அப்போ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். 5 பாயிண்ட் தானா? சரி, 6th பாயிண்ட் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ரேபிட் ரிவியூஸா? வாய்ப்பே இல்லையா? இல்லாட்டி இந்த கொஸ்டின் மட்டுமா? ஆரம்பிப்போமா? அடுத்த கொஸ்டின். ஃபைவ் பாயிண்ட் போதுமா? கண்டிப்பா போதும்பா. நீங்க 6வது பாயிண்ட் கூட விட்டுருங்க. நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொன்னேன். நான் இந்த கொஸ்டினை எப்போ கரெக்டாக பப்ளிக் முன்னாடி தான்ப்பா படித்தேன். சரியா? இப்போயே நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃபர்லேயே படிச்சுவீங்க. சரியா? நாளைக்கு வந்துச்சுன்னா நான் அடுத்து எப்போ வருவேன்? இந்த வாரம் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் இனிமேல் நான் இன்னைக்கு நைட்டு ஊர் கிளம்புறேன். ஸோ எப்போ வருவேன்னு தெரில. சரியா? இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் வருவேன். அப்போ லைவில் வந்து சொல்லுங்கள் எத்தனை யார் எத்தனை மார்க்குன்னு. நான் சொன்னதெல்லாம் எத்தனை வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ஒன்ஸ் மோரா? சரி, எல்லாருக்கும் ஒரு தடவை ஒன்ஸ் மோர்ப்பா. ஓகே, பார்த்துருமா? என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஈச் ரெக்கார்ட் இஸ் டு பி லொக்கேட்டட் ஆன் அ செப்பரேட் லைன் டீலிமிட்டட் பை அ லைன் பிரேக். இங்கே சொல்கிறதே என்னன்னா, எல்லா ரெக்கார்டும் தனித்தனியாக இருக்கணும். எப்படி? ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேபிள் முடிஞ்சதுன்னா அடுத்தது என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி அடுத்ததாக தான் கீழே தான் என்ன இது ஃபர்ஸ்ட் காலம் இப்படி எழுதிடுவோம். இப்படி இருக்கிறத நான் காமிக்கவா? ப்ளூ, ரெட்டு, எல்லோ. சரியா? இப்படி ஒரு டேபிள், இது ஒரு பாக்ஸ் போட்டுறேன். இப்படி வந்து எக்ஸல் ஃபைலாக இருக்குது. இங்கே ஆரஞ்சு, இங்கே ஆப்பிள். இது வந்து பழங்கள் சொல்கிறேன். ஓகேவா? ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ். ஓகேவா? நீங்களும் அப்படி தான் நினச்சிங்க. எல்லோன்னு கீழே எழுதணுன்னு நீங்களும் கலர் தானே நினச்சிங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் ஞாபகம் வந்து ஆப்பிள் எழுதிட்டேன். சரி, இப்போது இவராக என்ன எழுதணும்னா, இவங்க ப்ளூ, ரெட்டு, எல்லோன்னு சொல்லி எழுதிடுவோம். எழுதி முடித்த பின் இங்கே என்டர் கீ ப்ரெஸ் செய்ய வேண்டும். என்டர் கீ ப்ரெஸ் செய்த பின் தான் கீழே உள்ள ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸை எழுத வேண்டும். இதுதான் கதை. புரிஞ்சுதா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஓகே தலை, கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம். The last record in the file may or may not have an ending line break. என்ன சொல்றாங்க? கடைசி லைனுக்கு இந்த பிரேக்கை பிரஸ் பண்ண வேணாம். சரியா? இப்போ இது பாப்போமா? There may be an optional header file appearing as the first line of the file with the same format as normal record files. இதுதான் நார்மல் ரெக்கார்ட் ஃபைல். இதே மாதிரி மேலே ஒரு ஃபைல் வச்சுக்கலாமலும் இருக்கலாம். அவ்வளோதான். Within the header and each record there may be one or more fields separated by commas.
எனக்கே ஸ்பீடாக போகிறதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. ஹெட்டருக்குள்ளே இருக்கும்போது அந்த ஃபைல்ஸ் கமா வச்சு செப்பரேட் பண்ணி இருக்கலாம் அப்படி தானே சொல்கிறாங்க, பண்ணி தானே இருக்கணும்னு தானே சொல்கிறாங்க. செப்பரேட் பண்ணி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்பேசஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபீல்ட் அண்ட் சுட் நாட் பி, ஸ்பேஸ் எல்லாமே தனித்தனி பார்ட்டாக கன்சிடர் பண்ணோம், அவரை இக்னோர் பண்ணக்கூடாது. த லாஸ்ட் ஃபீல்ட் இன் த ரெக்கார்ட் மஸ்ட் நாட் பி ஃபாலோட் பை அ கமா, கடைசி இதில் கமா இருக்கக்கூடாது. சார்ஜ் 10%. ஈச் ஃபீல்ட் மே ஆர் மே நாட் பி என்க்ளோஸ்ட் இன் டபுள் கோட்ஸ். என்ன சொல்கிறாங்க, நான் சொன்னதான், டபுள் கோட்ஸ் போட்டிருந்தா டபுள் கோட்ஸோட வெளியே வரும், இல்லைனா டபுள் கோட்ஸ் வெளியே வராது, அவ்வளோதான். இஃப் த ஃபீல்ட் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் வித் டபுள் கோட்ஸ் தென் த டபுள் கோட்ஸ் மே நாட் அப்பியர் இன்சைட் த ஃபீல்ட். சிம்பிள். ஆமாம் ப்ரோ, இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஆமாப்பா, அதானப்பா நானும் சொல்கிறேன். சரி, அடுத்து 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் சி ப்ளஸ். இங்கே ஓவர் சி ப்ளஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் சி ப்ளஸ் தான் ஃபுல்லாக டார்கெட் வச்சுருப்பாங்க. எத்தனை பாயிண்ட்பா? 1 2 3 4 5 6 பாயிண்ட் இருக்குது. 6ஐயுமே தயவு செய்து படிச்சுங்க, இதெல்லாம் ஈஸி 5 மார்க். என் கைடில் எக்ஸு இல்லை எக்ஸஸ் இம்பார்ட்டண்ட்டா? எனக்கு புரியலப்பா மியா, என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ப்ரோ நான் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆனால் நீ வந்தா நான் வருவேண்ணா. அரே பாய், 11th டைம் இல்லை பாய், சாரி பாய். 12th தான் பாஸ் டைம் இருந்தது. எக்ஸாம்பிளா? ஓ எக்ஸாம்பிளா, வச்சுக்கலாமேப்பா, கண்டிப்பாக எக்ஸாம்பிள் தேவை தான். எக்ஸாம்பிள் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், அவ்வளோதான். எழுதணும், எக்ஸாம்பிளுக்கு மார்க் வச்சுருப்பாங்க, சரியா? எழுதி தான் ஆகணும், அதெல்லாம் மாற்றமே இல்லை. ரைட் எனி 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். பார்ப்போமா? Python uses automatic garbage collection whereas C++ does not. Automatic garbage collection முடிஞ்ச உடனே அதுவே கார்பேஜுக்கு போய்விடும். கார்பேஜ்னா குப்பை தொட்டி, அதானே. C++ is strategically typed, that is a typed language, while Python is a dynamically typed language. ஸ்டாட்டிக்கலி டைனமிக்கலி. ஓகே, புரியுதா? ஸ்டாட்டிக் வேற, ஸ்டாட்டிக்ஸ் வேற, டைனமிக்ஸ் வேற. ஓ ஸ்டாட்டிக்ஸ்னா இது ஃபிசிக்ஸ் போதே. ஸ்டாட்டிக்ஸ்னா நிற்கிற பொருட்கள், டைனமிக்ஸ்னா மூவார பொருட்கள். புரியுறதா? எனக்கு கொஞ்சம் புரியுது. இப்போ படிக்கவே வேணாண்ணா ப்ரோ, படிக்கவே வேணாம். எதுனா லெசன் இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லைடா, எல்லாமே படிக்கணும்டா. Python runs through an interpreter while C++ be pre-compiled. அதான் இன்டர்பிரேட்டர் வச்சு பண்ணுவோம், இங்கே கம்பைலர் வச்சு பண்ணுவோம். Python code tends to be 5 to 10 times shorter than that of the written in C++. C++ இருக்கிறத விட பைத்தானில் 5 to 10 times சிறுசாக இருக்கும். பார்த்துருப்போம்ல, பைத்தானில் C++ல வர ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமை விட பைத்தானில் வர ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் எவ்வளோ சிறுசு. என்ன எனக்குலாம் பார்க்கும்போது அப்படியே மனசு ஆறுதலாக இருக்கும். C++ல எவ்வளவோ படிச்சுட்டு இங்கே கம்மியாக தான் படிப்போம். இன் பைத்தான் there is no need to declare types explicitly whereas it should be done in C++. பைத்தானில் அந்த டைப்ஸ் வெளியே, இது இன்ட் டைப்பு, இது கேரக்டர் டைப்னு சொல்லி வெளியே ஃபஸ்ட்டு C++ல டிக்ளேர் பண்ணோம். இதுவே நம்ம பைத்தானில் பண்ண தேவையில்லை, அதுவாகவே எடுத்துக்கொள்ளும். ஓகேவா? In Python, a function may accept an argument of any type and return multiple values without any kind of declaration beforehand. என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி டிக்ளேர் பண்ணாமலே அதே தான். Whereas in C++, return the statement can be written only one value. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பா, 14th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? லேட் ஆகுது. வாழ்த்துக்கள் தான் சொல்லணும், நான் என்ன சொல்றது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிருமா? எக்ஸ்பிளைன் ஈச் கீவேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் கமெண்ட். இந்த கமெண்ட் வரைக்கும் அவங்களே கொடுத்துருவாங்கப்பா, இதுக்கு மேலே தான் நம்ம எழுதணும். ஸோ அதை வேற கலரில் போட்டுருவா. பைத்தான், இதில் ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்ன? பைத்தான் போட்டு கீவேர்ட் டு எக்ஸிக்யூட் பைத்தான் ப்ரோக்ராம் ஃப்ரம் கமாண்ட் லைன். இதுதான் என்னது? கீவேர்ட் டு எக்ஸிக்யூட் பைத்தான் ப்ரோக்ராம் ஃப்ரம் கமாண்ட் லைன். இது பைத்தானை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அடுத்து ஃபைல் நேம் டாட் py பண்ணும்போது அது என்னதுன்னா, தட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், பைத்தான் ப்ரோக்ராம் டு பி எக்ஸிக்யூட்டட். அது என்னது? நேம் ஆஃப் த பைத்தான் ப்ரோக்ராம் டு பி எக்ஸிக்யூட்டட். ஐ என்பது யாரு? இன்புட் மெத்தட். இது உங்களுக்கு கொஸ்டின் மாத்தாம
அப்படியே கேட்பாங்க. சரியா, அப்படியே கேட்பாங்க. நீங்கள் போய் எழுதிட்டு வந்தால் மட்டும் போதும். சரியா, லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, C++ ஃபைல் நேம் வித்தவுட் சிசிபி எக்ஸ்டென்ஷன். சரியா, இது வரைக்கும் எழுதிட்டு ஃபைல் டு பி கம்பைல்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். இது என்னன்னா இந்த ஃபைலை தான் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறது. இது என்னன்னா C++ எப்படி பைத்தானா மாற்றுறது பற்றி லெசன், இந்த லெசன் 14th லெசன். லீவ் இல்லையா, விடுங்க, இந்த ஒரு வருஷம் தானே, அடுத்த வருஷம் ராஜா மாதிரி இருக்கலாம் என்ன மாதிரி. சரியா, ஆனால் அடுத்த வருஷம் காலேஜ் இருக்கும், அப்பயும் படிக்க தான் செய்யணும். ப்ரோ இது புக்கின்னா, அடே இது செகண்ட் கொஸ்டின்ரா 14th சாப்டர்ல. ஏன்டாப்பா 14th சாப்டர்ல செகண்ட் கொஸ்டின். மியாவ், நோ புக் பேக்கா? அடே இல்லை இருக்கணும், இருந்தே ஆகணும். இது தவறு 14th சாப்டர்ல செகண்ட் கொஸ்டின் இருக்குது, நீ வேணா போய் செக் பண்ணி பாரு. நான் யார் என்று தெரிகிறதா? சத்தியமாக தெரியவில்லை ஐயா, யார் என்று எனக்கு சத்தியமாக தெரியவில்லை. இது புக். ஹாய் ரீனு, எப்போ வரீங்க? என்ன தித்தே இருக்குதுல்ல? ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், மற்ற கொஸ்டின்லாம் விட்டுறலாம். ஓகே, தைரியமாக விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், லாஸ்ட் தலைவர் 16க்கு வந்துட்டோம். 15ல் SQLite மட்டும் இருக்கும், அது மட்டும் தான் படிச்சுக்கோங்க. மற்றபடி அந்த லெசனில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லைப்பா. 2 மார்க் 3 மார்க் மட்டும் முடிச்சாலே போதும்ப்பா. இப்போ வி ஆர் கம்மிங் டு த இதில் 15 சாப்டர்ல நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நடத்தலை. ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்காமல் போங்க, நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பெருசாக இருக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு வரல. ஓகேவா? ஓகே எஃப்எஃப் ரீனு, நோ ப்ராப்ளம். சரி வாங்க நம்ம கலருக்கு மாற்றிப்போம். ஹோம் பட்டன் ஆரம்பிப்போமா? ஹோம் பட்டன், the home button will help to return back to the original view. ஏன்னா இதை கிளிக் பண்ணால் ஒரிஜினல் வியூக்கு நமக்கு முக்கியமான என்னென்னா இதுக்கெல்லாம் எல்லாமே படம் வரையணும்ப்பா. படம் வரைகிறது எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனாலும் இங்கேயே ஈஸி இருக்குது. படம் வரைஞ்சிருக்குப்பா முக்கியமாக. ஒரு சிம்னி போட்டு ஓகே, இது என்னதுப்பா, ஹோம் பட்டன். ஓகேவா, ஹோம் பட்டனுக்கு கிளிக் பண்ண என்ன ஆகும், ஹோம் பட்டன் வில் ஹெல்ப் டு ரிட்டர்ன் பேக் டு த ஒரிஜினல் வியூக்கு திருப்பி வர வியூ யூஸ் ஆகும். ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டு பட்டன்ஸ். ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு யார்? இவங்க தான். ஃபார்வேர்டு, இவர் பேக்வேர்டு. சாரி. இந்த பக்கம் போனா இவர் தான் ஃபார்வேர்டு, இந்த பக்கம் வந்தா இவர் தான் பேக்வேர்டு. சரியா? These buttons can be used to move back and to the move forward and move back to the previous point you were at or forward again. Okay, இது கொஞ்சம் நான் குழப்பிட்டேன்ல. These buttons can be, இந்த பட்டனை வச்சு these buttons can be used to move back to the previous point. நம்ம இருந்த பாயிண்ட்டுக்கே திருப்பி வரலாம், ஆர் அதை விட்டு முன்னாடி போகலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்காதா? எதுப்பா பிடிக்காது? டிராயிங்கா? ஓகே, தயவுசெய்து இன்ஜினியரிங் எடுக்கலாம், பட் ஈஜி மட்டும் இருக்குது, கொஞ்சம் பார்த்துருங்க. சரியா, வரைஞ்சே ஆகணும், அதுதான் எக்ஸாம். சரியா, அடுத்ததா பேன் ஆக்சிஸ் பட்டன் பார்ப்போமா? ஓ அப்படியா? ஓகே, பேன் ஆக்சிஸ் பட்டன். திஸ் கிராஸ் லுக்கிங் பட்டன் ஆல்வேஸ் அலோஸ் யூ டு கிளிக் இட் அண்ட் தென் கிளிக் அண்ட் ட்ராக் அண்டு என்னன்னா இதை வச்சு இந்த பேன் ஆக்சிஸ் பட்டனை வச்சு ஜூம் பண்ணிக்கலாமா கிராஃபை. சரியா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த அலோஸ் யூ டு கிளிக் இட், அதெல்லாம் அலோஸ் யூ டு கிளிக் இட்னு எங்களுக்கு தெரியும். இஸ் யூஸ் டு கிளிக் அண்ட் ட்ராக் யுவர் கிராஃப் அரௌண்ட். அவ்வளோதான், இது மட்டும் எழுதினாலே போதும்பா. குறைச்சிக்கோங்க. ஓகே ஜரீனா, ஓகே ஜரீனா, 12th படிக்கலாமா? ஜூம் பார்ப்போமா? கடைசியாக இங்கே ஜூமு, கான்ஃபிகர் பட்டன்ஸ், சேவ் பட்டன். ஜூம் பார்ப்போமா? Zoom button lets you to click on it, then click and drag a square that would be look to zoom into specifically. Zooming in will require a left click and drag, and you can alternatively zoom out with a right click and drag. Zoom in பண்றதுக்கு என்னதுப்பா, left click and drag. Zoom out பண்றதுக்கு right click and drag. ஓகே, நான் சூப்பராக ஹோம் ட்ரா பண்ணிட்டேனா?
நல்லா தானே இருக்குது, பரவாயில்லையே. முன்னாடி வரைஞ்சதுக்கு இப்போ பரவாயில்லாம தான் வரைஞ்சிருக்கிறேன். அடுத்ததாக கான்ஃபிகர் பட்டன்ஸ். திஸ் பட்டன்ஸ் அலோஸ் யூ டு கான்ஃபிகர் வேரியஸ் ஸ்பேசிங் ஆப்ஷன்ஸ். இதுக்குள்ளே இவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லி மாற்றுறதுக்கு இதுப்பா கான்ஃபிகர் பட்டன்ஸ் வித் இன் த ஃபிகர் அண்ட் பிளாட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா கான்ஃபிகர் பட்டன்ஸ். நான் எதையும் வரையலை, ஏன்னா இதுக்கு மேலே வரைஞ்சேன்னா நீங்கள் உங்களால் பார்க்க முடியாதனால தான் வரையாம விட்டுட்டேன். இதான் கான்ஃபிகர் பட்டன்ஸ். லாஸ்ட்டாக சேவ் பட்டன். சேவ் பட்டன் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். சிம்பிளி சேவிங் தட் திஸ் பட்டன் வில் அலோ யூ டு சேவ் யுவர் ஃபிகர் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ரைட்டா? அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே அண்ணா, காலேஜ் எக்ஸாம் எப்படி போச்சு? ஏதோ போச்சுப்பா. இன்னைக்கு நான் 4 மணி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருந்தேன். 4 மணிக்கு அப்புறம் தான் என்னை கூப்பிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் உள்ளே போய் 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்துருக்குது. எக்ஸாம் ஈஸியா? அதான்ப்பா, இது வைவா தான்ப்பா. வைவா அப்படி என்னன்னா முன்னாடி உட்காந்துருப்பாங்க. சரியா? ஒரு எக்ஸ்டர்னல் வெளியே இருந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பாரு. உட்காந்து கேள்வி கேட்பாரு. நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுது, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் பற்றி பேசுங்க, அதுலேருந்து நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லணும், அவ்வளோதான் கதையே. அதை வச்சு அதுக்கு 25 மார்க். செல்வா தீபன், உனக்கு என்னப்பா டவுட்டு? ஓகே, ஆனால் எப்படி என்ன கேப்பில் படிக்கிற? இங்கே யூ ஆர் இன்டெலிஜென்ட். கேப்பில் படிக்கிறேன்னா இப்போ தான் படித்தேன். என்ன தலை? சூப்பர் தலை. டவுட்டுன்னு கேட்குறான். என்ன தலைன்றான்? சூப்பர் தலைன்றான். யாருடா நீ? எங்கேருந்து வந்திருக்கிற? எனக்கு புரியல. தொடர்ந்தே பேச மாட்டியா? சரி, இப்போ அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. ஓகேவா? யாருப்பா அவர்? ஒருத்தர் கேட்டார்லப்பா, ஏதோ ஒருத்தர்ப்பா, ஜீவானந்தமா. நீங்கள் சொன்ன மாதிரி முடிக்க போகிறேன்ப்பா சீக்கிரமாக. இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன்ப்பா. என் இத்தனை நாள் கிளாஸ்லேயே இவ்வளோ ஸ்பீடாக நான் என்றைக்குமே போனதில்லை தெரியுமா? இவ்வளோ ஸ்பீடாக அவங்களுக்காக போயிருக்கேன். நீங்கள் ரிவைஸ் பண்ண கேட்டிருக்காக நான் பண்ணியிருக்கேன் தலை. நீங்கள் இருக்கீங்களா? அதே தான் உனக்காக மட்டும்தான்டா சீக்கிரமாக முடிச்சிருக்கிறேன். எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ். பார்ப்போமா? இதில் கொஸ்டினில் plt.x லேபிள் அவங்களே கொடுத்துருப்பாங்க. சரியா? இது அவங்களே கொடுத்துருப்பாங்க. plt.y லேபிள் அவங்களே கொடுத்துருப்பாங்க. டைட்டில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. லெஜெண்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம், இது என்னென்ன வேலைன்னு மட்டும் சொல்லணும். plt.x லேபிள் இட் இஸ் யூஸ் டு அசைன் லேபிள் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு லேபிள் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு அசைன் லேபிள் ஃபார் ஒய் ஆக்சிஸ். plt.x லேபிள்னா எக்ஸ் லேபிள் பண்ணுறதுக்கு, ஒய் லேபிள்னா ஒய்யை லேபிள் பண்ணுறதுக்கு. ஓகேவா? செல்வா தீபன், நீ சொன்ன மெதுவாக தான்டா போண்டா. plt.titleனா இட் இஸ் யூஸ்டு டு அசைன் டைட்டில் ஃபார் தட் சார்ட். அந்த சார்ட்டுக்கு டைட்டில் வைப்பது தான் plt.titleோட வேலை. ஓகேவா? அடுத்ததா plt.legend it is used to add legend for the data plotted. It is used to need when more data are plotted in the chart. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஜோ இது என்னது plot legendனா எனக்கே மறந்து போச்சே. add legend for the data plotted. அச்சோ மறந்துட்டேன்ப்பா. சூப்பர், சாரி. இது என்னன்னு எனக்கே மறந்துட்டேன். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். உனக்கு ஸ்லோவாக வேணுமா? சரிப்பா, ஸ்லோவாக போயிடுவோம். சரிப்பா செல்வா தீபன், மெதுவாக போகலாம், பிரச்சனையும் இல்லை. சிஎஸ்பா ஜரீனா, சரி 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 இது நீங்கள் ஒன்று மட்டும் எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. லெஜெண்ட்னா என்னது எனக்கு மறந்து போச்சுப்பா. யாராவது சொல்லுங்கள். லாஸ்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டா. லாஸ்ட் plt.showனா இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே அவர் பிளாட். நம்ம பிளாட்டை வெளியே டிஸ்பிளே பண்ணோம். ஆமாப்பா, இது 3rd கொஸ்டின். புக் பேக் 15 சாப்டரில் 3rd கொஸ்டின். இல்லை 16 சாப்டரில். தெரிலையா? எனக்கும் தெரிலப்பா, சாரி. நான் மறந்துட்டேன். படிச்சிருக்கேன், நான் மறந்துட்டேன். plt.legend, சாரி, ரொம்ப மறந்துட்டேன். சரி விடுங்க, அடுத்த லைவில் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் தனுஷ், நீங்கள் தான். அப்படியா? நன்றி. லெஜெண்ட் அப்படின்னா ப்ரோ பிளேயரா? நல்லா இருக்குது. Describes and identifies the different elements such as lines, bars or makers in the plot. Describes and identifies the different elements. So இவரோட வேலை என்னது? plt.it is used to add legend for the data plotted. It is needed கண்டுபிடிக்கிறது இவரோட வேலை. சரியா? Describes and identifies the different elements. யார் யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இவரோட வேலை. சிம்பிளாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். அல்ட்ரா பிளேயர் டே சேட்டை பண்ணாதடா. ஓகே, முடிச்சிடலாமா?
ஏதாவது பேசணுமா, முடிச்சிடலாமா? ஹலோ ஹலோ ப்ரோ, யுவர் நேம்? மை நேம் இஸ் ஆண்ட்ரூபா. ஏன்டா இன்னைக்கு லைவ்ல ஆளே இல்லை? சரி சரி, சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? இல்லைப்பா, இனிமேல் தான்ப்பா போய் சாப்பிட்ணும். நீ சாப்பிட்டியாப்பா? ஏதோ கேட்க வந்துட்டேன், ஆனால் மறந்துட்டீங்களா? ஃபுல் நேம் சொல்லணும். வேணாம், ஃபுல் நேம்லாம் வேணாம். இன்டெலிஜென்ட் ஆண்ட்ரூவா. தேங்க்யூ. புகழ்ச்சி பிடிக்காதுப்பா. நாளைக்கு என்ன எக்ஸாம்? நாளைக்கு இல்லையே, எக்ஸாமே இல்லை. தலைவர் ஆண்ட்ரூ. சொல்லுடா, நீ என்னென்ன சொல்லுவியோ சொல்லுடாவா. லீவாலையா இருக்குமா? லீவில் லைவ் இருக்குமா? லைவ் இருந்தாலும் இந்த வாரம் நான் வர மாட்டேன். சரியா? நான் இப்பயே ரிவீல் பண்ணுகிறேன். நான் ஊருக்கு செல்கிறேன். சரியா? என்னோட ஹேரை கட் பண்ண. ஓகே ஜீவானந்தம், போய் படிடா. உனக்காக தான்டா முடிச்சிருக்கேன், போய் படிடா. I am 10th seeing for future. சரிடா, படிடா. 10th பையனாடா நீ. சரி விடு. ஓகே, எனி மோர் டாக்கிங்ஸ்? ஓகே. ஓகே, எனிதிங்? ஓகே, ஜஸ்ட் இப்போ தான் வரீங்களா? லைவ் முடிச்சிடலாமா? சரி, ஓகே. இல்லைப்பா, எங்கள் ஊரில் வெட்டுற மாதிரி வராதுப்பா எனக்கு. தருண், வணக்கம் தலை. என்ன தலை இப்போ வரீங்க தலை? ஓகே, பாய் எவ்ரிபடி. லஞ்ச் என்னண்ணா? தோசை தான்ப்பா, சிம்பிளி தோசை. 3, 2, I am having your profile. ஏன்ப்பா என்னோட ப்ரொஃபைல் எங்கே வச்சுருக்கேன்? 3, என் ஃபோட்டோவா? நீங்கள் சிஇஓவா? சும்மா இருங்கப்பா. 3, 2, 1. என்னோட ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உனக்கு ப்ரொஃபைல் வரப்போகுது. அவ்வளோதான்டா. லெட்ஸ் சென்ட் இட் ரைட். யுவர் ஃபேனா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. சரி, ஓகே, லெட்ஸ் சென்ட் இட். பாய் எவ்ரிபடி. பாய். ஓகே தீபன், நீ ஃபேனாக இருந்துக்கோ. நான் உன்னோட பெரிய ஃபேன்ரா.